Hello friends, welcome to my channel. இன்னைக்கு பாத்தீங்கன்னா ரோட்டு கடையில விக்கிற காளான் மசாலா வந்துட்டு வீட்லயே ரொம்பவே சிம்பிளா செய்ய போறோம். காளானே இல்லாம வெறும் முட்டைக்கோஸ் வச்சு செம்ம டேஸ்டா செய்ய போறோம். இது வரைக்கும் சேனல் நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணாம பாத்தீங்கன்னா இப்பவே மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணீங்க. அப்பதான் நான் போற வீடியோ நீங்க மிஸ் பண்ணாம டெய்லியுமே பார்க்க முடியும். இப்போ வாங்க ஈஸியா எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். காளான் ஃப்ரை செய்யறதுக்கு நம்ம முட்டைக்கோஸில் தான் செய்ய போகிறோம். நான் பார்த்தீங்கன்னா கட் பண்ணி ஒரு 1/4 கிலோ முட்டைக்கோஸ் எடுத்து வச்சுருக்கேன். இது கூட நம்ம 4 டேபிள் ஸ்பூன் அளவு மைதா சேர்த்துக்கலாம். 2 டீஸ்பூன் கார்ன்ஃப்ளவர் மாவு சேர்த்துக்குங்க. காரத்துக்கு 1 டீஸ்பூன் அளவு மிளகாய் தூள் நம்ம சேர்த்துக்கலாம். 1/2 டீஸ்பூன் கரம் மசாலா சேர்த்துக்குங்க. இஞ்சி பூண்டு பேஸ்ட் 1 டீஸ்பூன் சேர்த்துக்குங்க. 1 டீஸ்பூன் அளவுக்கு உப்பு சேர்த்துக்கலாம். மசாலா எல்லாமே நம்ம சேர்த்துட்டு அப்புறமா கொஞ்சம் கூட தண்ணி ஊற்றாமல் இது போல் நல்லா கலந்து விட்டுக்குங்க. அதுக்கப்புறம் தண்ணி வேணும்னா கொஞ்சமாக சேர்த்து நம்ம போண்டா மாவு பதத்துக்கு பிசைஞ்சிக்கலாம். இப்போ நல்லா கலந்து விட்டாச்சு. இப்போ இது கூட கொஞ்சமாக தண்ணி சேர்த்து நம்ம போண்டா மாவு பிசையும் இல்லையா, அந்த பதத்துக்கு பிசைஞ்சிக்கலாம். மாவு பார்த்தீங்கன்னா இப்போ போண்டா மாவு பதத்துக்கு நல்லா நம்ம பிசைஞ்சிட்டோம். இப்போ இந்த மாவு எல்லாமே எடுத்து நம்ம எண்ணெயில் போட்டு பொரித்து எடுத்துக்கலாம். எண்ணெய் பார்த்தீங்கன்னா நல்லாவே சூடாயிடுச்சு. மாவு எடுத்து கொஞ்சம் கொஞ்சமாக போட்டுக்கலாம். இது ஒரு ஷேப்லாம் தேவையில்லை, நீங்கள் அப்படியே போட்டுக்குங்க. இது எல்லாமே நம்ம பொரித்து எடுத்துகிட்டு நம்ம கட் பண்ண போகிறோம். அதனால் ஏதோ ஒரு ஷேப்பில் நீங்கள் போட்டுக்குங்க. இந்த மாதிரி எண்ணெயில் போட சொல்ல ஒன்றோட ஒன்று அந்த மாவு எல்லாமே ஒட்டிக்கும். அப்படி ஒட்ட சொல்ல நீங்கள் ஸ்பூன் வச்சு இந்த மாதிரி தனித்தனியாக பிரித்து விட்டுருங்க. இப்போ ஒரு பக்கம் பார்த்தீங்கன்னா நல்லா வெந்துட்டு இருக்குது. இப்போ மறுபடியும் நம்ம திருப்பி போட்டுக்கலாம் ஒரு 2 நிமிஷம். அப்போ தான் இன்னும் நல்லா வேகும். அதே போல் நம்ம வீடியோ பார்க்குற எல்லாருக்குமே இந்த வீடியோ குவாலிட்டி ரொம்பவே கம்மியாக இருக்கும் மொபைலில் எடுக்கிறனால. நீங்கள் மறக்காம வீடியோடைய குவாலிட்டி ஒரு 480 இல்லை 720 வச்சு பார்த்தீங்கன்னா வீடியோ பார்க்க ரொம்பவே நல்லாயிருக்கும். மறக்காமல் குவாலிட்டி கொஞ்சம் இன்க்ரீஸ் பண்ணி பாருங்கள். எண்ணெயில் நல்லா இது பொரிஞ்சிச்சு. இப்போ வேறு பிளேட்க்கு நம்ம மாற்றிக்கலாம். வேறு ஒரு பிளேட்க்கு மாற்றிட்டு ஒரு 5 நிமிஷம் ஃபேன் காற்றுல ஆற வச்சுக்கலாம். ஆற வச்சுட்டு இந்த மாதிரி ஒன்று ஒன்றா எடுத்து சின்ன சின்ன துண்டாக கட் பண்ணிக்கலாம். சின்ன சின்னதாக நம்ம கட் பண்ணிட்டோம். இப்போ ஒரு பேனில் பார்த்தீங்கன்னா 3 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துக்கிறேன். எண்ணெய் நல்லா சூடாயிட்ட அப்புறமா ஒரு பெரிய சைஸ் வெங்காயம் பார்த்தீங்கன்னா கட் பண்ணி நம்ம இதில் சேர்த்துக்கலாம். வெங்காயம் ஒரு 2 நிமிஷம் நல்லா வதங்கட்டும். வதங்கிட்ட அப்புறமா இந்த வெங்காயத்துக்கு தேவையான 1 டீஸ்பூன் அளவு மிளகாய் தூள் சேர்த்துக்கலாம். 1/4 டீஸ்பூன் கரம் மசாலா, 1/4 டீஸ்பூன் மஞ்சள் சேர்த்துக்குங்க. 1/2 டீஸ்பூன் அளவு உப்பு சேர்த்துக்கலாம். மசாலா எல்லாமே ஒரு முறை நல்லா கலந்து விட்டுக்குங்க. ஒரு புளிப்பு டேஸ்ட்டுக்கோசம் இல்லை டொமேட்டோ சாஸ் நான் சேர்த்துக்கிறேன். உங்களுக்கு வேணும்னா சேர்த்துக்குங்க. சேர்த்திங்கன்னா ரொம்பவே நல்லாயிருக்கும். அதனால் இருந்துச்சுன்னா கண்டிப்பாக சேர்த்துங்க. இப்போது இது கூட கொஞ்சமாக கருவேப்பிலை சேர்த்து மறுபடியும் எல்லாமே நல்லா கலந்து விட்டுக்கலாம். ஒரு சின்ன கிண்ணத்தில் பார்த்தீங்கன்னா 2 டீஸ்பூன் கார்ன்ஃப்ளவர் மாவு போட்டுக்குங்க. போட்டுன்னு கொஞ்சமாக தண்ணி ஊற்றி அந்த மாவு அந்த தண்ணியில் நல்லா கரைச்சிக்குங்க. இந்த மசாலாவில் இந்த தண்ணி எடுத்து நம்ம ஊற்றிக்கலாம். அடுப்பு ஹை ஃப்ளேமில் வச்சுக்கின்னு கரண்டி வச்சு கலந்து விட்டுனே இருந்தீங்கன்னா கொஞ்சம் கொஞ்சமாக கெட்டியாக ஆரம்பிக்கும். பார்த்தீங்கன்னா கெட்டியாகிடுச்சு. இது கூட ஒரு 1/2 கிளாஸ் அளவுக்கு மறுபடியும் தண்ணி நம்ம ஊற்றிக்கலாம். இப்போ தண்ணி ஊற்றிட்டோம். ஒரு 2 நிமிஷம் அப்படியே விட்டுருங்க. கலக்காமல் விட்டிங்கன்னா இது ஒரு கொதி வரும். கொதி வர சொல்ல நம்ம கட் பண்ணி வச்சுருக்கிற அந்த காளான் எடுத்து இதில் சேர்த்து கலந்து விட்டுக்கலாம். இப்போ காளான் எல்லாமே இது போல் மேலே சேர்த்துக்குங்க. சேர்த்துட்டு அந்த கரண்டி வச்சு நல்லா மசிஞ்சு விட்டுருங்க. ஏன்னா கட்டியாக இருக்கக்கூடாதுல்ல, அதனால் இது கரண்டி வச்சு நல்லா இது போல் மசிஞ்சு விட்டுருங்க. இது ஒரு 2 நிமிஷம் நீங்கள் அப்படியே விட்டிங்கன்னா இன்னுமே கெட்டியாக ஆரம்பிக்கும். அது கெட்டி ஆக தான் அந்த காளான் ரொம்பவே நல்லாயிருக்கும் சாப்பிட. இந்த மாதிரி கரண்டி வச்சு நல்லா மசிஞ்சு விட்டுனே இருங்க. ஒரு 2 நிமிஷம் ஆயிடுச்சு. இப்போ பார்த்தீங்கன்னா ரொம்பவே கெட்டி ஆகிடுச்சு. இந்த அளவுக்கு இருந்துச்சுன்னா காளான் ரெடி ஆகிடுச்சுன்னு அர்த்தம். இப்போ வேறு பிளேட்க்கு நம்ம மாற்றிக்கலாம். ரொம்பவே சிம்பிள் தான். இது வீட்டில் நீங்கள் செய்யறதுக்கு ஒரு 10 நிமிஷம் தான் ஆகும்.
டக்குன்னு வந்து செஞ்சிடலாம். நம்ம வெளியே போய் கடையிலாம் வாங்காமல் ஒரு முறை கண்டிப்பாக வீட்டில் செஞ்சு பாருங்கள். ரொம்பவே டேஸ்ட்டாக ரொம்பவே சூப்பராக இருக்கும். ரொம்பவே ஹெல்த்தியானது வீட்டிலேயே செஞ்சனால மறக்காமல் ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போ நம்ம வேறு ஒரு பிளேட்க்கு இது போல் மாற்றிக்கலாம். இது வரைக்கும் நீங்கள் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்தீங்கன்னா மறக்காமல் இப்போயே வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிங்க. ஏன்னா நிறைய பேர் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் தான் நம்ம வீடியோ பார்க்குறீங்க. அதனால் மறக்காமல் சேனல் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ பற்றி நீங்கள் மறக்காமல் கீழே வந்து கமெண்ட் பண்ணுங்கள். நம்ம நெக்ஸ்ட் வீடியோவில் வந்து பார்க்கலாம்.